வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மெட்டீரியலிஸ்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல டொகாட்டோ ஜான்சன், கிறிஸ் ஈவன்ஸ், பெட்ரோ பாஸ்கல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மாடர்ன் ரொமான்ஸ் அப்படின்ற தீம்ல அமைக்கப்பட்ட ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மேட்ச் மேக்கிங் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய சக்சஸ்ஃபுல்லான மேட்சஸை கண்டுபிடிச்சு சேர்த்து வச்சிருப்பாங்க. அதே நேரத்துல ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு வந்து மேட்சஸை கண்டுபிடிக்கிறதுலயும் ஒரு விதமான ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பார்ட்டியில வச்சு பெட்ரோ பாஸ்கலை இவங்க சந்திக்கிறாங்க. ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். அதாவது காசுக்கு காசும் இருக்கு, ரொம்ப நல்ல டைப்பா இருக்காரு, அதே நேரத்துல எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. சோ அவரோட ஒரு விதமான டேட்டிங்ல அவங்க ஈடுபடுறாங்க. அதே பார்ட்டியில வச்சு இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் இவங்க சந்திச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் ஏன் பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் ரீசன்னாலதான். இதுக்கப்புறம் இந்த கதையில இந்த ட்ரையாங்குலர் ரொமான்ஸ் எப்படி போகுது அண்ட் அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வருது, டுவர்ட்ஸ் எண்ட் யாரோட சேர்றாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது ஒரு சொபிஸ்டிகேட்டட் வெர்ஷன் ஆஃப் ரோமியோ ஜூலியட் படம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரெண்டு படத்துக்குமே ஆல்மோஸ்ட் சிமிலரான ஒரு பிளாட் தான், அதே மாதிரியான ஒரு ஃப்ளோல தான் போகும். என்ன இதுல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயத்த கன்வே பண்ண நினைச்சிருப்பாங்க. அதாவது லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆதி காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த உணர்வு உண்மையான உணர்வு தான். ஆனா இப்ப அதை வந்து ரொம்ப கமர்ஷியலாவும் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுல கிடைக்கக்கூடிய அந்த லவ் ஒரு உண்மையான லவ்வா இருக்காது. உண்மை லவ் அப்படின்றது அந்த உணர்வு பூர்வமான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றத ரொம்ப நீட்டா சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ ஹீரோயினோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேலஞ்சஸ் ஓரளவுக்கு நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அண்ட் விஷுவலா ரொம்ப நீட்டா எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ரொமான்ஸ் டிராமா தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது ஆங்காங்கே இருக்கதான் செய்யுது. சோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.